ஹாய், எல்லாருக்கும் என்னோடய மே 1 உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த டேயில் என்னோடய ட்ரீம் ஜாப் பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். யாருக்கு தான் 9 to 5 ஜாப் பிடிக்கும்? அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய 9 to 5 ஜாப் வந்துட்டு ஃபுல்லாக பிடிக்காதுன்னுட்டு சொல்ல வரல. பட் ஆனால் அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் 9 o'clock to 5ன்றது 6, 7, 8 கூட ஆகும். அந்த டைமில் வந்துட்டு என்னால் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அந்த டைம் அதில் ஃபுல்லாகவுமே ஸ்பெண்ட் ஆகுதே, அந்த ஹோல் டே அதில் மட்டுமே ஸ்பெண்ட் ஆகுதே அப்படின்றது தான் என்னோடய கன்சர்ன். பட் அதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கறது என்னோடய குழந்தைங்களும், என்னோடய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸும், என்னோடய ஆரி ஒர்க்கும் தான். இது வந்து என்னோடய ட்ரீம் ஜாப்னு சொல்கிற மாதிரி தான். ஏன்னா இது என்ன தான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும், வீட்டில் ஒர்க்ஸ் நிறையா இருந்தாலும், ஸ்டிச்சிங் ஒர்க், ஆரி ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னா அதில் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் கொடுப்பேன். சீக்கிரமாக என்னோடய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை தான் நான் எடுத்து ஃபுல் டைமாக நான் பண்ணுவேன். என்ன ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் அதையும் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை தான் நான் ஃபுல் டைமாக பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் கற்றுட்டு என் கூடவே வந்த ஒரு 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 ஒர்க், ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த செஞ்சு நிறைய பேருக்கு அது வந்து ஏன்டா இன்னமும் இதையே நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போரிங்கான ஒரு தாட்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஆனால் எனக்கு வந்து இது நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு இது போரிங்கான ஒரு தாட்ஸையோ, ஏன்டா செய்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்ஸையும் எனக்கு கொடுத்ததில்ல. ஏன் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்க மாட்டேங்குது இதை பண்ணுற அளவுக்கு, அந்த மாதிரியான தாட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா எனக்கு இந்த ஒர்க் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிடிச்சு செய்கிற ஒர்க் வந்து என்றைக்குமே கஷ்டமாக ஃபீல் ஆகாது. அதே மாதிரி தான் எனக்கு இது. எவ்வளோ தான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணாலுமே கூட இந்த ஒர்க் வந்துட்டு பிடிச்சு செய்கிறதுனால எனக்கு ஒரு நாள் கூட கஷ்டமாக ஃபீல் ஆனதில்லை. ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு கொடுத்ததே இல்லை. ஏன் இவ்வளோ வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோன்ற எண்ணமும் எனக்கு வந்ததே இல்லை. இந்த ஒர்க் நான் வந்துட்டு எப்படி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தோம்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு டெய்லர். அவங்க வந்து நான் ஒரு 3 to 4 இயர்ஸில் இருக்கும்போதே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் தான் அவங்க லேர்ன் பண்ணாங்க அந்த ஒர்க்கை, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லேருந்தே அவங்க பண்ணிகிட்ருக்கிறதுனால இது என் கூடவே வந்து ட்ராவல் ஆகிட்டே வர ஒரு ஒர்க். ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் நான் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஹூக் கட்டுறது, எம்மிங் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளவுஸில் டிசைன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்னதாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே பண்ண அதுவும் என் கூடவே ட்ராவல் ஆகிட்டே வந்துச்சு. எனக்கே தெரியாமல் ஹிடன் டேலண்ட் மாதிரி அதை நான் கற்றுக்கிட்டே வந்திருக்கேன். அது எனக்கே தெரியல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் தான்றதே எனக்கே தெரியல. அப்போ எனக்கு அவங்க ஒர்க் கொடுக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா எனக்கு இந்த மாதிரி ஒர்க் எல்லோரும் விளையாடுவாங்க, ஆனால் நான் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன இவங்க நம்மளை விளையாடவே விட மாட்றாங்க, எதுவுமே பண்ண விட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஒர்க்கே நம்ம கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. எஜுகேஷன் அண்டு வீட்டுக்கு வந்தேன்னா, காலையில் ஸ்கூலுக்கு போனேன்னா ஈவினிங் வந்து அவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி இது ஸ்டார்டிங்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணலை. கொஞ்சமாக சும்மா ஒரு பட்டன்ஸ், ஒரு சின்ன பீட்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது டிசைன்ஸ்க்காக, அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே பில்டாகி தான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து இப்போ என்னால் பண்ண முடியல. அதுவும் அந்த டைமில் வந்து நான் எப்படி இதை பண்ணேன் அப்படின்னா, நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஒர்க்ஸ்லாம் நிறைய எடுங்க, நான் நிறைய பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்கிறத பார்த்து அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸை நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஆக்சுவலி இதை பண்ணவே தெரியாது இப்போ வரைக்கும். ஆனால் அவங்களோட ஒர்க்ஸில் இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கொடுத்துருவாங்க, நான் தான் அவங்களுக்கு செஞ்சு தருவேன். இப்போ வரைக்கும் நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க்ஸ் வந்துச்சு அப்படின்னா டப்புன்னு அவங்க ஆர்டர் எடுத்துடுவாங்க. நான் வந்திருக்கேன் செய்வேன் அப்படின்றதுக்காக.
இங்கே சென்னையிலேயும் இது ரிலேட்டடாக நிறைய கஸ்டமர்ஸ் பில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங். அதுவும் எப்படி ஆரி ஒர்க் எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஒர்க். ஆஃபீஸ் ஒர்க்கை கம்பேர் பண்ணுறப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க். ஃப்யூச்சரில் இது ரிலேட்டடாக தான் நான் கண்டிப்பாக ஒரு 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 ஸ்டேஜில் இருப்பேன். இது ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கேனோ இல்லையோ, இந்த ட்ரீம் ஜாப் ரிலேட்டடான ஒர்க்கில் தான் நான் கண்டிப்பாக இருப்பேன். ஐ நோ இந்த ஒர்க்கும் ரொம்ப ஈஸி கிடையாது. இதுக்கும் ரொம்ப பேஷன்ஸும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் இப்போ நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பேஷண்ட்டாக நான் இதை கற்றுட்டு வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கே பெருமையாக இருக்குது. இதில் எங்கள் அம்மாவுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு அவங்க தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். ஸோ இந்த டேயில் என்னோடய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.